ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாரி நான் யாருன்னு சொல்லல. என் பேர் தான் காவியா. என்னடா இது, இவ பாட்டுக்கு வந்து பேரை சொல்லிட்டு இருக்கா. இங்க என்னதான் நடக்குன்னு பார்த்துட்டு இருக்கீங்களோ? ஒன்றும் இல்லை, இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் எபிசோட தான் நீங்க பார்க்க போறீங்க. இந்த கதையோட பேரை நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி இப்போ நான் யாருன்னு சொல்லட்டுமா? என் பேரு தான் காவியா. இந்த வீட்டோட மூத்த பொண்ணு மட்டும் இல்லை, செல்ல பொண்ணு வேற. அது மட்டும் இல்லை காய்ஸ், ஒரு சீக்ரெட். எங்கள் அம்மாக்கும் அப்பாவுக்கும் எல்லாரை விட என்னதான் ரொம்ப பிடிக்கும். யார் சொன்னாங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் என்னதான் ரொம்ப பிடிக்கும்? ஐயோ, எந்த ஸ்டாப்பில் இருக்க. சரி, அவள் யாருன்னு அவளே சொல்லுவா. என்ன மேடம், எனக்கு தெரியாமல் இன்ட்ரடக்ஷன் வீடியோ கொடுத்துட்ருக்கியோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் பேரை தான் சொன்னேன், அதுக்குள்ளே எந்திரிச்சிட்ட நீ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் இந்த வீட்டோட 2வது பொண்ணு. என் பேர் சௌமியா. எப்படி, என்ன மாதிரி என் பேரும் அழகா இருக்கா? அக்கா, இப்போ எதுக்குக்கா நீங்கள் வச்சிருக்கீங்க? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இவ தான் என்னோட முதல் தங்கச்சி. பேர் அவளே சொல்லிட்டலாம், சௌமியா. எனக்கும் இவளுக்கும் 2 வயசு தான் வித்தியாசம். அதனால இவ என் தங்கச்சி கிடையாது, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆமாம், அக்கா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. எனக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் நான் ஃபஸ்ட்டு அக்கா கிட்ட தான் சொல்லுவேன். இந்த வீட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் அக்கா தான். காவியா, சௌமியா, சீக்கிரமா வாங்க. அக்கா, அம்மா காலையிலே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, வாங்க போவோம். சரி வா. காய்ஸ் வாங்க, இந்த வீட்டோட மெயின் கேரக்டரை காட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி காலையிலே குளிச்சு மங்களகரமா சிரிச்ச முகமா நிக்கிறாங்களே, இவங்க தான் எங்க அம்மா. பேரு நளினி. நாங்க நல்லுன்னு கூப்பிடுவோம். ஆமா, எங்க நல்லு தான் இந்த வீட்டோட ராணி. வாங்க பிள்ளைங்களா, உங்களுக்கு வேற வேலையே இல்லை. இந்தங்க, ஆளுக்கு ஒரு கப்பு டீ எடுத்து குடிங்க. என்னம்மா, காலையிலே எந்திரிச்சு டீ எல்லாம் போட்டிருக்க, இன்னைக்கு எங்களை எழுப்பவே இல்லை? ஒன்றும் மக்களே, நேற்று தூங்கும்போது நல்லா லேட் ஆயிட்டலாம், அதனால தான் காலையிலே எழுப்பல. இந்தாங்க, எல்லாரும் டீ குடிங்க. இப்படிதான் எங்க அம்மா எங்களை எந்த வேலையும் வாங்க விட மாட்டாவ. இந்த வீட்டோட ஆல்ரவுண்டரே எங்க அம்மா தான். போங்க பிள்ளைங்களா, காலங்காத்தாலே. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இப்போ இந்த வீட்டோட ஆல் இன் ஆல் அழகுராஜாவை பார்க்கலாம். அது யாரு? எங்களை பெத்த எங்க அப்பா தான். போங்க அண்ணா பின்னாடி தான் உறங்கிட்டு கிடக்காவ. இந்த டீயை கொடுத்து எழுப்பி விடுங்க. ஓகே நல்லு. கைஸ், இங்கே கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. இதுதான் ஆல் இன் ஆல் அழகுராஜா. ஆமா, எங்க செல்ல டாடி. வாங்க கைஸ், மிச்சத்தை எங்க அப்பாவே சொல்லுவாங்க. ஆஹா, என்ன ஒரு உறக்கம் பாருங்களேன். நீங்க நினைப்பீங்க, என்னடா கட்டில இங்கே போட்டு தூங்கிட்டு இருக்காதா, ரூம் கிடையாதா அப்படின்ட்டு. இப்ப கேட்டுச்சுல கொரட்டை சத்தம். அந்த கொரட்டை சத்தனாலதான் இங்கே படுத்திருக்காரு. அந்த சத்தம் இந்த வீடையே நடுங்க வைக்கும். என்னக்கா நீ இப்படி சொல்லிட்ட? பாவம் அப்பா அசந்து உறங்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த கட்டில் எங்க அப்பாவோட சென்டிமெண்ட் கட்டில். அதனாலதான் இங்கே போட்டு இதுல படுத்துட்டு இருக்காங்க. சரி வாங்க, எங்க அப்பாவை எழுப்புவோம். அப்பா, அப்பா எந்திரிங்க. இப்பா எந்திரிப்பா. என்ன மக்களே, அதுக்குள்ளே விடிஞ்சிட்டா? சரி, கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். அம்மைக்கிட்ட நல்லா சூடாக ஒரு டீயை போட்டு எடுத்துட சொல்லுங்க. பாருங்க, தூக்கத்திலே என்ன உஷாரா இருக்காங்க. இப்ப டீ எல்லாம் ரெடியா இருக்கு, எந்திரிங்க. என்னடா கண்ணை மூடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களோ? இப்ப பாருங்க கூத்த. இப்பா நாங்க வந்துட்டோம், கண்ணை பாருங்க. திறக்க போறேன். திறந்துட்டேன். நண்பர்களே, குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? கைஸ், இதுதான் எங்க அப்பா, ஆல் இன் ஆல் அழகுராஜா. டெய்லி இப்படிதான் எங்க வீட்டுல ஒரு கூத்து நடக்கும். என்னன்னு எங்க அப்பாவே சொல்லுவாங்க, கேளுங்க. நண்பர்களே, நான் தான் ராஜா. இதோ இவங்க 2 பேரோட அப்பா. இப்படிதான் காலையில வந்து எழுப்புவாங்க. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கணும்னா என் குட்டி தேவதைங்க முகத்துல முழிச்சாதான் என் நாள் நல்லா இருக்கும். அதுக்குதான் இந்த டிராமா எல்லாம். மக்களே, எங்க உங்க அம்மாவை காலையில இருந்து கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் இல்ல, அம்மா என்னைக்கு மாதிரி காலையில எந்திரிச்சு குளிச்சு மங்களகரமா நிக்கிறாங்க. சரி, நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் போய் என் பொண்டாட்டியை பார்த்துட்டு வரேன். காலையில எந்திரிச்சதோடி அவளை பார்க்கலன்னா என் நாளே ஓடாது. என் நல்லு கையில ஒரு கப்பு காஃபியை வாங்கி குடிச்சாதான் எனக்கு நல்லா உஷாரா இருக்கும். சரி போங்க. எல்லாரையும் கதைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பாக்குறேன். இப்ப ஒவ்வொருத்தங்களா பார்த்துட்டு வாங்க. இன்னும் இந்த வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க. நல்லு, ஒரு கப்பு காஃபி. அம்மா, இந்த அம்மா எங்க தான் காலையிலே போறாங்களோ தெரிய மாட்டேங்குது. அம்மா, என் ஷாம்பு எங்கேயுமா வச்சுங்க? இருடி, நான் வாரேன். காலங்காத்தாலே கத்திக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கா.
இதுக்கு மகளே காலையிலே கத்திட்டே இருக்க? பொம்பளை பிள்ளையாட்ட அடக்க ஒதுக்கமா இருக்க கத்துக்கோ. அம்மா எனக்குள்ள ஷாம்பு எங்கம்மா? நான் பாத்ரூம்ல தானே வச்சிருந்தேன், காணோம். எனக்கு காலேஜ்க்கு லேட் ஆயிட்டே இருக்கு. பாத்ரூம்ல வச்சேன்னா அங்கே தானே இருக்கும். அங்க இல்லையே, அதனால தானே கேட்டுட்டு இருக்கேன். இப்ப பார்த்தாலும் இந்த ஷாம்புவை போட்டு 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 முடி பாரு சவரி குத்து மாதிரி இருக்கு. அம்மா உனக்கு சீயக்கா பொடி எடுத்து தரட்டா? அதை தலையில போடுவியா? அது போட்டா நல்லா அழகா முடி வளரும் மத்துக்க. அம்மா நீங்க ஷாம்பு எங்க இருக்குன்னு சொல்லுங்கம்மா, அது மட்டும் போதும். எது சொன்னாலும் கேட்காத. காலையிலே நல்ல முடில இருந்தேன், இவளால எனக்கு கோவம் தான் வருவி. இவதான் எங்க 3வது தங்கச்சி, பேரு திவ்யா. பொதுவாவே வீட்டோட நடுப்பிள்ளைக்கு மரியாதையே இருக்காது. இங்க மட்டும் என்ன, அதேதான். எப்ப பாரு அம்மாவும் பொண்ணும் சண்டை தான். திவ்யா காலேஜ் படிச்சுட்டு இருக்கா, ஃபைனல் இயர். படிப்பை பத்தி சொன்னப்பதான் ஞாபகம் வருது, எங்களை பத்தி சொல்லல. நான் வந்து காலேஜ் படிப்பை முடிச்சிச்சு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு பிஎட் முடிச்சு டீச்சர் ஆகணும்னு ஆசை. ஆனால் குடும்ப சூழ்நிலை என்னால் மேலே படிக்க முடியல. அதனால் வீட்டு பக்கத்தில் உள்ள பிள்ளைங்க எல்லாருக்கும் டியூஷன் எடுக்கிறேன். இப்போவும் நான் டீச்சர் தான். என் 2வது தங்கச்சி சௌமியா இருக்கல்ல, அவளும் காலேஜ் படிப்பை முடிச்சிட்டா. அவளுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, என்னால் பிஎட்டே படிக்க முடியல. எப்படி நான் அவளை டாக்டருக்கு படிக்க வைக்க முடியும்? இப்போதைக்கு பிடிக்காத ஒரு வேலைக்கு தான் போயிட்டுருக்கா. நீட் எக்ஸாம் எழுதி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அவளும் டாக்டர் ஆயிடுவா. இப்போ கதைக்கு வருவோம். ஏ திவ்யா, எதுக்கடி காலையிலே கத்திட்டே இருக்க? அக்கா நீங்களே கேளுங்களேன் இந்த நாயத்தை. என்னதான் உன் நாயம் சொல்லு. நானே சௌமியாக்கா கிட்ட இருந்து ஒரு 100 ரூபாய் வாங்கி ஒரு பாட்டில் ஷாம்பு வாங்கி வச்சிருந்தேன். அது இந்த சத்யா எடுத்துட்டு போய் அவ யூஸ் பண்ணிருக்கா. ஐயோ அப்படியா? ஆமா ஆமா, அதுக்கு தான் அந்த அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். சீயக்கா படி தரேன், அதை வேணா தலையில தைக்கன்னு கேட்டுட்டு இருந்தா. நானே சௌமியாக்கா கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு பைசா வாங்கி ஷாம்பு வாங்கியிருக்கேன். இன்னைக்கு போய்கிட்டே இருக்கு. அந்த சத்யாவை என்ன பண்ண போறேன்னு பாருங்க. இந்த வீட்டுல எனக்கு மட்டும் மரியாதையே இல்லை. போங்க, நான் இன்னைக்கு காலேஜ்க்கே போகல. அடியே, ஷாம்பு போட முடியலன்னு காலேஜ் போகாம லீவ் போட போறியா? ஒழுங்கு மரியாதையா காலேஜ் கிளம்பி பேரு. பாருங்க, என் தலை ஃபுல்லா நான் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும்னா ஷாம்பு வேணும். இப்போ எனக்கு யார் வாங்கி தருவாங்க? இந்த பிள்ளைங்களுக்கு இதுவே வேலையா போச்சு. எப்ப பார்த்தாலும் என் ஷாம்புவை காணும், என் ஸ்லைடை காணும், கிளிப்பை காணும்னு சண்டை போட வேண்டியது. இப்படிதான் காலங்காத்திலே சண்டை. இப்போ நீங்க நினைப்பீங்க யாருடா இந்த சத்யா அப்படின்ட்டு. இருங்க, அவளையும் காட்டுறேன். ஏய் சத்யா, இதை வாரேங்கக்கா. என்னக்கா சொல்லுங்க. ஏ சத்யா, எதுக்கடி அவ ஷாம்பு எடுத்து யூஸ் பண்ண? எப்படி கத்திட்டு போறா தெரியுமா காலையில? அக்கா கொஞ்சமா தான் எடுத்தேன், திருப்பி அதே இடத்துல கொண்டு போய் வைக்க மறந்துட்டேன். அதுல கண்டுபிடிச்சிட்டா. எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன் அவளோட பொருள் எதுவுமே எடுக்காத அப்படின்ட்டு. பாரு இப்ப காலேஜ் போக மாட்டேன்னு குவாச்சிக்கிட்டு போறா. சாரிக்கா, இனிமே எடுக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இவதான் என்னோட 4வது தங்கச்சி, பேரு சத்யா. ஹலோ, நான் தான் சத்யா. இவ காலேஜ் முதல் வருஷம் படிக்கிறா. திவ்யாக்கும் சத்யாக்கும் 2 வயசு தான் வித்தியாசம். அதனாலே 2 பேரும் எப்ப பாரு சண்டை. ஆனாலும் ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. சண்டை மட்டும் நல்லா நடக்கும். ஆனா 2 பேருக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா ஒன்னா நின்றுடுவாங்க. அவங்க 2 பேர் சண்டைக்குள்ள நாங்க போகவே மாட்டோம். போனோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரத்துல அவங்க சரியாயிடுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து நம்மளதான் கலாய்க்குவாங்க. இன்னும் இந்த வீட்டுல ஸ்பெஷலா ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள மட்டும் நான் காட்டல, அவ்வளவுதான். வாங்க அவங்களையும் பாத்துருவோம். சத்யா போ, சீக்கிரமா ரெடியாவி. அவ குளிச்சிட்டு இருக்கா. 2 பேரும் சேர்ந்தே போங்க. சரிக்கா. வாங்க, ஸ்பெஷல் ஆளை காட்டுறேன்.